ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளியில் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்க 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இது அரைக்கிறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் வெந்தயம். அது நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினது இப்போ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா இந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். அந்த கொலவளப்பு போகிற வரலையும் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலாவை அரைச்சிக்கலாம். இது வதங்கட்டும். இப்போ அரைக்க வேண்டியதில் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, ஜீரகம், சின்ன வெங்காயம். இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் மசாலாவை. இந்த வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கா, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலை. தக்காளி இப்படியே சேர்த்துட்டோன்னா அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த கொலன்னே இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் சேர்க்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட புளி கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளியும் ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு போடல, இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதோட நம்ம சாம்பார் தூள் சேர்க்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு போட்டுக்கோல, அதனால் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பத்தை தேங்காவை துருவியும் போடலாம். இப்படி மிக்சியில் அரைச்சி தேங்காய் துருவின மாதிரி லாஸ்ட் இறக்குறப்ப போட்டுக்கணும். அது நான் அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும் காய். தேங்காய் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். துருவின மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பச்சடியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கொதி வரவும் இறக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் இருந்தால் போடலாம், வெல்லம் இல்லை. நமக்கு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.